இடர் குறுக்கிட்டீங்க என்ன சுருக்கமா? அதாவது சகோதரி ஒரு விஷயம் சொல்றா, நாங்க டி.கே. சுகுமார் நாங்க நினைக்கலங்க. அது ஈசாங்கிற ஒரு ஆன்மீக அவங்க அமைச்சருக்கு அழைச்சாங்க. அதுதான் விஷயம். இது முனக்காலம் கூட்டத்திலே முடிச்சு போடக்கூடிய தலைவரை திமுக நேரடியாக அழைத்தது ஒத்துக்கொள்ளணும். இதை மறைக்க கூடாது, தமிழ்நாடு மக்களை வஞ்சிக்க கூடாது. ஒண்ணு. அப்புறம் இன்னும் சொல்லுங்க, நீங்க சொன்னீங்க ரெவடி, அதாவது பிரதமர் ரெவடி கல்ச்சர் சொன்னார். ஒவ்வொரு விஷயம் பாருங்க. நான் என்ன சொல்றேன், பாஜக ரெடியா இருக்கு. நாங்க வாங்க எல்லா தேர்தல் ஆணையத்துக்கு போவோம். எந்த அரசியல் கட்சியும் நாங்க இலவசத்தை அறிவிக்காம தேர்தலை சந்திப்போம். அப்படி அறிவிக்கின்ற கட்சிகளுடைய தேர்தல் மேனிபெஸ்டோவை அப்படி அறிவித்தால் அந்த அரசியல் கட்சி அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்க. பாஜக ரெடியா இருக்குது. நீங்க தயாரா? பாஜக கேட்கின்றது. நான் என்ன சொல்றேன், நீங்க இலவசங்களை அறிவிச்சு நீங்க சார், ஒரு மாணவனுக்கு தேர்தல் எப்படி முக்கியம், ஒரு அரசியல் தேர்தல் முக்கியம். அது போல ஒரு பிரிமேச நீங்க இலவசத்தை அறிவிப்பீங்க, நாங்களும் அறிவிக்காம இருக்க முடியுமா? அது தேர்தலுடைய விஷயம். அது மட்டும் கிடையாது, அதன் பிறகு நடைமுறைப்படுத்துவீங்களா? அதைதான் பாஜக கேட்கின்றது. அக்கா பிரியதர்சியை பார்த்து கேட்கிட்டு, அதே போல நீங்க மகளிர் உரிமை தொகை நீங்க நிறைவேற்றல. நீங்க மத்திய பிரதேசத்துல பாஜக எங்களுடைய சிவராஜ் சிங் அவர்கள் 2021 22 ஜூன்ல அனைவருக்கும் நிறைவேற்றி விட்டார்களா? அங்கேயும் நீங்க ஸ்லாப் வைத்திருக்கிறீங்களா அப்படிங்கறத அவங்க கேட்டாங்க. இல்ல, நாங்க தேர்தல் வாக்குல கொடுக்கல சார். கொடுக்காம 2022 அறிவித்த பிறகு நீங்க 2 ஆண்டு கழிச்சு, அதாவது அதே 2022 செப்டம்பர்ல அறிவிச்ச சகோதரி, அது பாஜகவால தான் இன்றைக்கு 1 கோடி மகளிர் கிடைக்குதுன்னு சொன்னார். பாஜகவுடைய தேர்தலை கூட தள்ளி வச்சாங்களே, தேர்தலை கூட தள்ளி வச்சாங்களே, நடத்த வேண்டிய தேர்தல் நாள்ல நடத்தாம. அப்புறம் இலவசம் என்பதை பள்ளி இப்போதான் உங்களுக்கு தெரியுமா? இலவசம் லேப்டாப்பை இப்பதான் கொடுக்கணுமான்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இவர் இங்க இருக்கின்ற அரசு பள்ளிகளுக்கு எல்லாம் போய் பார்த்திருக்காரா தங்க வரதராசன் ஐயாங்கிறதா ஒரு கேள்வி. முதல்ல அவர் அக்கா சொல்றாரு, அந்த அரசு பள்ளிகள்ல எல்லா மாணவர்களுக்கும் லேப்டாப் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு. அவங்க அதுலதான் தேர்வு எழுதுறாங்க. பக்கத்திலேயே ஒரு ஆசிரியர் உட்கார்ந்து அதை எப்படி ஆபரேட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்து அவர்களை பிராக்டிகலாக செய்ய வைக்கிறார்கள். பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த லேப்டாப் என்ன ஆச்சு அப்படிங்கறத அந்த கேள்வியா எடுத்துக்கலாம். பள்ளி மாணவர்களுக்கு இவ்வளவு அக்கறையா கேட்கிறவர் உத்தரப்பிரதேசத்துல இடிஞ்சு விழற கட்டடங்களோடு எந்த வசதியும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடுகிறார்களே, அதை பத்தி ஏதாவது கேள்வி கேட்கிறாரா? அதை சொல்லுங்களேன். மும்மொழி திட்டம், அதுக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. அடுத்த சுற்றுல உங்கள்கிட்ட வந்துடுறேன் சார். 11,000 பள்ளிகள்ல இன்னைக்கு சுவரே கிடையாதுக்கா. எல்லாம் மரத்துல படிக்கிறாங்கக்கா. ஊபியை பத்தி சொல்றீங்க. ஊபி ஆண்டு 60 வருஷம் காங்கிரஸ் சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம் வரதராஜன் சார். நீங்க எத்தனை ஆண்டுகளுக்கு 67 ஆடுறீங்களா? என்னக்கா அப்படி பேசுறீங்க? அதனால 11,000 நான் இங்க வந்துடுறேன். அடுத்த சுற்றுல நம்ம பேசுவோம் வரதராஜன் சார். நிறைவான கருத்து வரும்போது நம்ம பேசலாம். என்ன அக்கான்னு கூப்பிடாம மேடம்னு கூப்பிட சொல்லுங்க. இது ஒரு பப்ளிக் பொது வேலை. இந்த உறவெல்லாம் வேண்டாம். அதுவும் அவருக்கு நான் அக்கா கிடையாதுங்கிறத முதல்ல பதிவு பண்ணுவோம்.